பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திருநெல்வேலி சங்கம் உங்களை அன்புடன் வரவேற்று 2024-2025 ஆண்டின் செயலாளர் அறிக்கையை காணொலியாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி, அமைப்பின் செயல்பாட்டில் வீச்சு என்ற அடிப்படையில் 2024-2025 ஆண்டில் நமது செயல்பாடுகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றும் நம் சங்கத்தின் வரலாற்றில் கல்வெட்டாய் நிலைத்திருக்கும். அத்தகைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளின் அணிவகுப்பினை இப்போது காண்போம். 2024-2025 ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவே குடும்ப விழாவாக குதூகலமாய் நடைபெற்றது. கலப்படம் இல்லாத கம்பீரம், கவர்ந்திழுக்கும் வசீகரம், அதுதான் கட்டுனர் செல்வகுமாரின் அடையாளம். அவர் இந்த 2024-2025 ஆண்டின் தலைவராக பொறுப்பேற்று நம் சங்கத்தின் நடவடிக்கைகளை மிளிரச் செய்தார். ஏனைய சங்கங்களில் இருந்து மாறுபட்டு தனியே ஒளிரச் செய்தார். அத்தகைய செயல் வீரராய் செல்வகுமார் தலைவர் பொறுப்பு வகிக்க, செயலாளராய் பி துரைமுத்து, பொருளாளராய் ஏ ஷமீர் ஆகியோர் 26/4/2024 அன்று ஏனைய நிர்வாகிகளோடு பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா குடும்ப விழாவாக 26/4/2024 அன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் நம் நெல்லையின் பெருமைமிகு அடையாளம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மாநில தலைவர் பண்பாட்டு பெட்டகம் பழனிவேல் தலைமை வகிக்க, சிறப்பு விருந்தினராக மோகன புன்னகையால் நம்மை வசீகரிக்கும் முன்னாள் தேசிய தலைவர் திரு மோகன் அவர்களும், முன்னாள் மாநில தலைவர் ஜகத்தையாழும் வல்லமை கொண்ட ஜெகநாதன் அவர்களும் கலந்து கொண்டனர். அன்று தொடங்கி ஆண்டு முழுவதும் செயல்பாடுகள் ஆச்சரியம் ஊட்டும் வண்ணம் தொடர்ந்து தொய்வில்லாமல் நடைபெற்று வந்திருக்கிறது. முதல் நிகழ்வே மிக பிரம்மாண்டமாய் திருநெல்வேலி சங்கம் பொறுப்பேற்று நடத்தியது. 24/5/2024 மற்றும் 25/5/2024 அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் மாநில மேலாண்மை குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை திருநெல்வேலி சங்கம் சார்பில் மாநில தலைவர் திரு பழனிவேல் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று சிறப்பு செய்தனர். ஆகஸ்ட் 16, 17, 18 நாட்களில் நெல்சியாவுடன் இணைந்து நாம் நடத்திய கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி 2024 55 ஸ்டால்களுடன் அட்டகாசமாக நடைபெற்றது. 2024-2025 ஆண்டில் மாதத்திற்கு 1 என்ற அடிப்படையில் வருடம் முழுவதுமாக 12 தொழில்நுட்ப கருத்தரங்குகளை நமது பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திருநெல்வேலி சங்கம் நடத்தியுள்ளது. கிரீன் பில்டிங் கான்செப்ட்ஸ் பற்றிய தொழில்நுட்ப கருத்தரங்கம், என்ஹான்சிங் டியூரபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பற்றிய தொழில்நுட்ப கருத்தரங்கம், ஏசிசி அதானி சிமெண்ட் தொழிற்சாலையில் தொழில்நுட்ப கருத்தரங்கம், செம்மரங்கள் பற்றிய தொழில்நுட்ப கருத்தரங்கம், எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹேபிடட் தொழில்நுட்ப கருத்தரங்கம், சேலஞ்சஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தொழில்நுட்ப கருத்தரங்கம், ஜிஎஸ்டி வித் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தொழில்நுட்ப கருத்தரங்கம், அல்ட்ராஃபிக்ஸ் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் இன் அட்ஹீஷிவ் பற்றிய தொழில்நுட்ப கருத்தரங்கம், ஜேகே டைலோ அண்ட் வார்லெட் இன் கிரட்ஸ் பற்றிய தொழில்நுட்ப கருத்தரங்கம், ரோல் ஆஃப் பில்டர்ஸ் இன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி தொழில்நுட்ப கருத்தரங்கம், ஸ்ட்ரக்சரல் இம்பாக்ட் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தொழில்நுட்ப கருத்தரங்கம், ரீடிஃபைனிங் கொரஷன் ரெசிஸ்டன்ஸ் இன் டிஎம்டி ஸ்டீல் தொழில்நுட்ப கருத்தரங்கம் என 12 தொழில்நுட்ப கருத்தரங்குகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த பட்டியல் நம்மை பிரமிக்க செய்கிறது. இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களையும் சங்க உறுப்பினர்களையும் நாம் நன்றியோடு பாராட்டுகின்றோம். பணியேற்பு விழாவை குடும்ப விழாவாக கொண்டாடிய நமது சங்கம் இந்த ஆண்டில் மட்டும் 4 குடும்ப விழாக்களை குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடியிருக்கிறது. நெல்லை குதூகலம் என்ற தலைப்பில் ராம்கோ சிமெண்ட் ஏற்பாடு செய்திருந்த கட்டுனர் மற்றும் பொறியாளர்களுக்கான குடும்ப கொண்டாட்ட நிகழ்வில் நமது மைய உறுப்பினர்கள் அவர்கள் தம் குடும்பத்தாருடன்
400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கட்டுனர் தின விழா, ஏழைகளுக்கு உதவும் விழா மற்றும் குழந்தைகள் நடன நிகழ்ச்சிகள் என முப்பெரும் விழா கொண்டாட்ட நிகழ்வை குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உறுப்பினர்கள் சுமார் 450க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் விழா மீண்டும் ஒரு மாபெரும் முப்பெரும் விழாவை பாளையங்கோட்டை KTC நகர் மாதா மாளிகையில் வைத்து வான வேடிக்கையுடன் குடும்ப விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது சங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஜனநாயகத்தின் மரபுகளை பேணி பாதுகாக்கும் வகையில் இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 18 முறை நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்றுள்ளது. ஒரு கட்டுனர் என்பவன் வெறும் கட்டிடங்களை கட்டுகிறவன் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறவன் என்ற அடிப்படையில் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா ஆகியவை உரிய நாட்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்படி எண்ணற்ற செயல்பாடுகள் இந்த ஆண்டில் நடைபெற்று உள்ளது. ரிஜிஸ்டர் இன்ஜினியர் ரினியூவல் தொடர்பாக மாவட்ட நகர் ஊரக இணை இயக்குனரை சந்தித்தல், சிமெண்ட் தொழிற்சாலையை பார்வையிடல், எம்சாண்ட் மற்றும் ஜல்லி விலையேற்றத்தை குறைக்க வலியுறுத்தி கண்டன சுவரொட்டிகள் மூலம் பரப்புரை செய்தல், இது தொடர்பாக கிரஷர் உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துதல், FX பொறியியல் கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உருவாக்குதல், பிறந்த நாள், திருமண நாள் காணும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தல், நமது மையத்தின் GST தொடர்பாக GST அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட வினாக்களுக்கு விளக்கம் அளித்து அதில் தீர்வு காணுதல், வழக்கம்போல் சர்வ சமய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றல் என ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி 2024-2025 ஆண்டில் நமது திருநெல்வேலி மையத்தின் சார்பில் தேசிய மற்றும் மாநில பொதுக்குழு மற்றும் மேலாண்மை குழு நிகழ்வுகளில் பல்வேறு முறை பங்கேற்று நமது பங்களிப்பை வழங்கியிருக்கின்றோம். அதுபோலவே சென்னை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் ராஜபாளையம், கோவில்பட்டி மையங்களில் நடைபெற்ற கூட்டங்களில் பல முறை பங்கேற்று கடமையாற்றி உள்ளோம். நமது மாவட்டத்தில் நமது மையத்தை கௌரவப்படுத்தும் வகையில் நடைபெற்ற திறப்பு விழா போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் நிர்வாகிகள் பங்கு கொண்டு நல்லுறவினை பேணி பாதுகாத்து வந்திருக்கின்றனர். சொல்லப்பட்டவைகளோ குறைவு, சொல்லாத செயல்பாடுகளோ அதிகம். இது சொல்லல்ல, செயல் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றோம். இப்படி 100க்கும் மேற்பட்ட சாதனை செயல்பாடுகள் இந்த ஆண்டின் வியக்கத்தகுந்த பணிகள் என்றால், அதையும் தாண்டி இந்த ஆண்டு பல பழைய சாதனைகளை மிஞ்சும் அளவில் பல புதிய சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆம், இந்த 2024-2025 ஆண்டில் நமது திருநெல்வேலி மையத்தில் 56 புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டு தேசிய அளவில் 37 ஆயுள் உறுப்பினர்களை சேர்த்த இந்தியாவின் முதல் மையம் என்ற பெருமையை நமது திருநெல்வேலி மையம் பெற்றுள்ளது. அதுபோலவே 2024-2025 ஆண்டிற்கான டைரி, விளம்பரதாரர் உதவியுடனும் டைரி கமிட்டி உறுப்பினர்களுடனும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டுதான் முதல் முறையாக நமது மைய உறுப்பினர்கள் அனைவரையும் கடவுளின் சொந்த தேசம் என்று வர்ணிக்கப்படுகின்ற கேரளாவில் உள்ள ஐசோலா டிகோகா ரிசார்ட்டிற்கு 2 நாள் பயணமாக இன்ப சுற்றுலா அழைத்து சென்று அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளோம். இந்த ஆண்டு நிகழ்வின் நிறைவில் நன்றி நவிழ்தல் நிகழ்வினை உறுப்பினர்கள் அனைவரும் நெகிழ்ந்திடும் வண்ணம் நடத்தினோம். ஆண்டு முழுவதும் உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டார்கள். மேலும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டார்கள். இப்படி தொழில் மேம்பாடு, சங்கத்தின் வளர்ச்சி, சமூக அக்கறை என முப்பரிணாம தன்மையுடன் நமது பில்டர்ஸ் அசோசியேஷன் திருநெல்வேலி மையத்தின் 2024-2025 ஆண்டின் செயல் திட்டங்கள் நிறைவேறி உள்ளது. இந்த தருணத்தில் நமது சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் 2025-2026 ஆண்டின் புதிய சேர்மன், ஆருயிர் நண்பன்
பொறியாளர் மன்மதன் தலைமையிலான நிர்வாக குழுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் வியர்வை துளிகளால் சில சாதனை துளிகளை உருவாக்கி உள்ளோம். சிறு துளி பெருவெள்ளமாக உருப்பெறட்டும். ஒப்படைக்கின்றோம் புதிய நிர்வாகிகளின் கரங்களில். ஒத்துழைப்போம் என்றும் கட்டுனர்களின் செயல்பாடுகளில். நன்றி, வணக்கம்.